Dear plus one commerce students, good morning. Let us continue the functions of commercial banks. In our previous session, we have discussed the secondary functions under the head agency functions. So, agency functions performed by the commercial banks are discussed in our previous class. Today in this session, we shall discuss the general utility functions under the secondary functions, under the head secondary functions. General utility function. In addition to primary, secondary and agency functions, commercial banks offer some services for the general welfare of the customers. They are called general utility services. They are as follows. The general utility functions என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பொது பயன்பாட்டு பணிகளை பார்த்துருவோம். Issue of demand drafts and bankers checks. Accepting bills of exchange on behalf of customers. Safety lockers, letters of credit, traveler checks, gift checks, reference services. Okay, we will see one by one. The first general utility function is issue of demand drafts and bankers checks. கேட்பு வரைவோலை மற்றும் வங்கியர்களின் காசோலைகளை வெளியிடுதல். Demand drafts and bankers checks are issued to public and customers as well. Instead of sending money, they can attach these instruments for payment of educational fees, etc. The கேட்பு வரைவோலைகள் மற்றும் வங்கியர் காசோலைகள் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் நலனுக்காக வங்கி வழங்குகிறது. பணத்தை அனுப்புவதற்கு பதிலாக கல்வி கட்டணம் போன்றவற்றை செலுத்துவதற்காக இந்த வரைவோலைகளை நம்ம அனுப்பி வைச்சா போதுமானது. அக்செப்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ். வாடிக்கையாளர் சார்பாக மாற்று சீட்டுகளை பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளுதல். Banks accept bills on behalf of customers and make payments to foreign exporter. Afterwards, the bank collect from the customers. வாடிக்கையாளர் சார்பாக மாற்று சீட்டுகளை ஏற்றுக்கொண்டு வங்கிகள் அயல்நாட்டு ஏற்றுமதியாளர்களுக்கு பணம் செலுத்துகிறது. பின்னர் அந்த வங்கிகள் வாடிக்கையாளர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்கிறது. சேஃப்டி லாக்கர்ஸ், பாதுகாப்பு பெட்டகங்கள். வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் எக்ஸெட்ரா கேன் பி கெப்ட் சேஃப்லி in a vault provided by bank for a rent. This vault room is called a strong room. மதிப்புமிக்க ஆவணங்கள். வாடிக்கையாளர் வச்சிருக்கிற நிலப்பத்திரம், வீட்டு பத்திரம், பங்கு பத்திரம், இந்த மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆவணங்கள், தங்க நகைகள், வைர நகைகள், இதையெல்லாம் வங்கிகளில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பெட்டக அறையில் நம்ம பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். தேவைப்படுறப்ப அதை எடுத்துக்கலாம். இதுக்காக வங்கியில் வாடகை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பாதுகாப்பு பெட்டக அறையை ஸ்ட்ராங் ரூம், வலுவான அறை அப்படின்னு அழைக்கிறோம். லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், கடன் உறுதி கடிதங்கள். This document is given by bank on behalf of the importing customer to the exporter, guaranteeing payment for the imported goods. It is very important document in international trade. அயல்நாட்டு வணிகத்தில்
இறக்குமதி வியாபாரத்தின் போது பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஆவணம் இந்த கடன் உறுதி கடிதம்ங்கிற லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட். கடன் உறுதி கடிதம்ங்கிறது இறக்குமதி செய்கிறப்ப வாடிக்கையாளர் சார்பில் வங்கி ஏற்றுமதியாளருக்கு பணம் செலுத்த உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு ஆவணம். இந்த ஆவணம் பன்னாட்டு வணிகத்தில் முக்கியமானதாகும். Then the next one is traveler checks. பயணிகள் காசோலை, பயனர் காசோலைன்னு சொல்லுவோம். Customers need not carry cash during travel in India and abroad. The denomination and the words are printed in the check. It is accepted as money in shops, hotels, travel agencies, etc. இந்தியாவில் அல்லது வெளிநாட்டில் பயணம் செய்கிறப்ப பணத்தை எடுத்து செல்லணுங்கிற அவசியம் இல்லை. பயனர்கள் காசோலையின் மதிப்பு விவரம் சொற்களில் அச்சிடப்பட்டிருக்கும். இதையே பணமாக கருதி அனைத்து கடைகள், விடுதிகள், பயண முகமை நிறுவனங்கள் அவங்கெல்லாம் வாங்கிக்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறார்கள். கிஃப்ட் செக்ஸ், பரிசு காசோலைகள். These denomination printed checks are available in attractive design so that it can be presented during wedding, birthday functions, etc. பணமதிப்பு விவரங்கள் அச்சிடப்பட்ட இந்த வகை காசோலைகள் கவர்ச்சிகரமான வடிவமைப்பில் கிடைக்குது. எனவே இந்த காசோலைகளை வங்கியிலிருந்து பெற்று திருமண விழாக்கள், பிறந்த நாள் விழாக்கள் போன்ற நிகழ்வுகளில் நம்ம பரிசாக வழங்கலாம். ரெஃபரன்ஸ் சர்வீசஸ், மேற்கோள் சேவை. Business firms can give their bank's name as a reference to the new business institution with which they want to establish commercial relationship. Banks willingly act as referees and provide information about the financial standing of their customers. வணிக நிறுவனங்கள் அவங்களோட வங்கியின் பெயரை புதிய வணிக நிறுவனத்திற்கு மேற்கோள் காட்டுவதன் மூலம் அவங்க எந்த ஒரு நிறுவனத்தோடையும் வர்த்தக ரீதியான உறவை ஏற்படுத்த முடியும். வங்கி நடுவராக இருந்து வாடிக்கையாளரோட நிதி நிலைமை பற்றிய தகவல்களை வழங்குவதனால இந்த சேவையை மேற்கோள் சேவை, ரெஃபரன்ஸ் சர்வீஸ்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.